வெல்கம் பேக் டு another எபிசோட் நம்பர் 3. ஹாய் சொல்றா. ஹாய். டேய் எதா பேசுடா. ஏய் இதுக்கு லாக் அடிச்சு கேட்கலாம். கைஸ், இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரெஷர் மேப் எனக்கு போன டைம் கிடச்சிச்சு. அந்த ட்ரெஷர் மேப்பை தேடி போயிட்டு அடுத்து நான் பேஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறேன். பிகாஸ் திரும்ப மைனிங் போவானா என்ன பண்ணுவானா அவன் பண்ணுவான். வாங்க கைஸ், முதல்ல ட்ரெஷர் மேப்பை தேடி போவான். எவாட போகலாம். கண்ட்ரோலரில் கலெக்ட் பண்ணிடலாமான்னு வச்சுருக்கேன். கண்ட்ரோலர் என்கிட்ட இருக்கு, அதோட இதை கனெக்ட் பண்ணி விளையாடலாமான்னு. என்னடா செடி வச்சா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். வச்சிருக்காங்க. செக் பண்ணிட்டு தானே போறேன். இன்னொரு வில்லேஜ் இருக்காடா. நம்ம வில்லேஜ் தாண்டா மாதிரி. கைஸ், நாங்கள் ரெஸ்டாரண்ட்டை கைவிட்டோம். பெரிய தீர்ச்சு. நாங்கள் டால்ஃபின் நம்மளை ஃபாலோ பண்ணுவோம். டேய் புதுசாக ஒரு அப்டேட்ரா. டே ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்குவிட்டாட்டம் இருக்கும். அதை பிடிச்சி டேம் பண்ணிட்டோம்னா அதில் நம்மளால் தண்ணியில் மூச்சு விட்டுட்டே இது சுத்த முடியும் தண்ணிக்கு அடியில். வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோமான்னு பாரு. வழி தெரியுமா வீட்டுக்கு? இந்த பக்கம் தான் போற மாதிரி இருக்கு. கைஸ், இங்கே இருந்த மைண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த விகாஸ் வந்து கீழே மைனிங் பண்ண போயிட்டு. இல்லடா, கீழே என்ன மைண்ட் பண்ற? ஜாம்பி கொடுத்த எஃபிஷியன்சி ஷவல் இல்லைன்னா நேரத்துக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கு. கைஸ், நான் சின்ன பேஸில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வந்து
ட்ரைடன்ட் இருக்கான்டா. மூடான சாப்பிட்டு அவன் டைரக்ட் இருக்கான். முடியாச்சு. பயங்கரமாட்டி விழுது. கீழே போயிட்டான். ஆம்பளை எந்த வீடு போகணும். காட்டுக்கிட்ட சொன்னேன் விளாண்டுட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். அவனும் வரேன்னா மைண்ட் கிராஃப்ட்க்கு இப்ப இல்லைன்ட்டான். இப்ப வரமாட்டேன். நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன். அடங்கு. அடிச்சு கொண்டான்டானா தரலடா அவன் ட்ரைடன்ட்ட. பம்ப்கின் நீ பார்த்த இடத்துல போய் நான் பம்ப்கின் வேற எடுக்கணும். பிளாஸ்டிக் மட்டும் நம்மளுக்கு பஞ்சமே இல்லடா. எது பிளாஸ்டிக் மட்டும் பஞ்சமே இல்லடா. ஆனா பெஸ்ட் பீஸ்ஃபுல் கேம்டா. டே ஒரே அடிக்க முடியுது. ஜே விகாஸ், எப்படி மைண்ட் கிராஃப்ட் விளையாட கத்துக்கிட்ட நீ? எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான், அவன் மூலியமா தான் வந்தேன். இல்ல மைண்ட் கிராஃப்ட் யூடியூபரை பார்த்து கத்திருப்பில, எந்த யூடியூபரை பார்த்து கத்திருப்பிட்ட? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கா இல்ல நடுவுலையா? ஸ்டார்டிங் சொல்லு. ஸ்டார்டிங் யூடியூபர் இல்லை, என் ஃப்ரெண்டை மாதிரி தான். நான் யாருமே எனக்கு மைண்ட் கிராஃப்ட் சொல்லி தரல, நானா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கேம் முடிக்கணும்னு சொல்லி தந்தான். இந்த மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் அதெல்லாம் அதை மட்டும் யூடியூப் அதுதான். நான் முதல்ல மைண்ட் கிராஃப்ட் வந்து ஜஸ்ட் ஆப்பி டாக்னு ஒருத்தர் இருப்பாரு, பழைய யூடியூபர். இப்போ இல்லை, இறந்துட்டாங்கங்கிறாங்க, தெரியல. அவரு டெக்னோ பிளேடு, லால் கேமரு, அவங்களெல்லாம் பார்த்து பார்த்துக்கிட்டேன். ஒன் ஆஃப் த ஃபேவரட்னா லால் கேமர் சொல்லுவேன். எனக்கு இவன் அந்த பம்ப்கின் மண்டையை வச்சிருப்பாங்க. விசாட் கேட்டீங்களா? அவன் தான் விசாட். அவன் கூட தாண்டா ஜஸ்ட் ஆப்பி டாக் எல்லாம் கொலாப் பண்ணுவானுங்க. ஆமா, எல்லாம் ஒட்டுக்கா. அப்போ அவனும் இன்னொருத்தனும் ரத்த மூவி சர்வர் வச்சிருப்பான். ரேஜ். என்னது ரேஜ் இல்ல, என்னதுடா? நாய் ஆரம்பிக்கும். அது எதுல ஆரம்பிக்கும்? பேர் பீல ஆரம்பிக்கும். பி. இவன்
பால்ஸ். அவன்தான். இந்த 2 பேரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேர் காம்பினேஷன் வேற லெவல்ல பிடிக்கும். இப்ப கூட வீடியோ போட்டிருக்கானு பாத்தியா? பார்க்கவே இல்லை. ரத்த பூமி சர்வர் தெரியுமா? அது என் ஃபேவரட் சர்வர். என்னோட எவ்வளவு நாள் கனவு தெரியுமா அந்த சர்வருக்கு போறோம்ட்டு. எனக்கும் தான் ஆசை. அந்த சர்வரில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நான் சொன்ன கேமர், லால் கேமரு, ஜஸ்ட் ஆப்பிடாகு, பால்ஸு, விசாடு, அதுக்கப்புறம் ரேஜு, நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ஒவ்வொருத்தங்களும் சொல்லிகிட்டே போவேன் விட்டா. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் மேனு, எர்த்து கேமரு. ஆனால் கடைசியாக ரத்த பூமி சீசன் 3 தாண்டா வெடப்பா இருக்கும். பார்த்துருக்கியா? அது ரத்த பூமி சீசன் 3 தான். படுத்துடுறா கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மைனர் அப்டேட் பாருங்க. நம்ம இது கட்டி இருக்கோம். இதுக்கப்புறம் ஃபார்மு நல்லாவே பெருசு பண்ணியாச்சு. ஃபார்ம் பெருசாச்சு. சுகர் கேனும் அப்டேட் ஆயிடுச்சு. அப்புறம் வீடையும் பெருசு பண்ணுறோம் கைஸ். பாருங்க, வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு ஃப்ளோர் இல்லை, 2 ஃப்ளோர் இனி அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. இந்த இடத்த வந்து அப்படியே பில்ட் பண்ணிட்டு உங்களை காட்டுறேன். பிகாஸ் மைனிங் போனதில் நிறைய ரிசோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். என்னடா ஓர்ல எதுவும் கலெக்ட் பண்ணலையா? இன்னுமே கிடைக்கல. அயனோ டைமண்ட் மட்டும் தான். சரி கைஸ், நான் திரும்ப இந்த இடத்துல அப்கிரேடிங்கான வேலையை இறக்குறேன். எப்படா சாமி வந்துச்சு? கூட தேர்ட் பிளேயரா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. தப்பா இருக்கலாம், ஏதோ வேற மாதிரி கேக்குது. ஏன்னா அவன் பேர் என்ன போட்டிருக்க? டைப்டு உல்ஃபா. சூப்பர். அவரும் ஜாயின் ஆயிருக்காரு. அவர் மைனிங் போப்பாரு. நான் இது பேச பார்த்துப்போம். விகாஷே, அந்த அண்ணா கீழே வருது. அந்த அண்ணா கூட்டிட்டு போ மைனிங். அப்பப்போ பேசுறா லைஃப்ல. அந்த சைடு இல்ல மைன் இந்த சைடு இருக்கு. கீழ கீழ गाइस பாத்துக்கிட்டீங்கன்னா வீட்ல ஒரு மேஜர் அப்டேட் வந்து வெளியே இருந்து காட்டுறேன். நைட்னா தூங்கிட்டீங்களா? நைட் ஆயிடுச்சு. ஹலோ, வாய்ப்பே இல்லையா? சரி, நானே ஏதாவது ட்ரை பண்றேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஐஸ் பாத்தீங்கன்னா இது நம்மளோட வீடு. 1.5 ரூம்ல சின்னதா பேஸ் போட்டிருந்தேன்ல, அந்த இடத்த பார்க்கலாம். பாத்தீங்களா, வெளியே இருந்து நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ள வந்தோம்னா உள்ள வர பாத்தீங்கன்னா நம்மளோட கத்தி, பிகட்ஸ், ஷவல் வைக்கிற பேர் என்ன, தரப்பாறை எல்லாமே. இது பேர் என்னன்னா செல்ஃப். புதுசா செல்ஃப் விட்டுருந்தாங்க, அந்த அப்டேட்டுக்காக இதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பர்னஸ் பிளஸ் ஸ்டோரேஜ் பிளேஸ். அதுக்கப்புறம் இன்னும் கீழே இன்னொரு கீழே அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் இது யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப காட்டணும் கீழே. இதுதான் மேஜரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே எங்கேயும் இருக்காங்க. நம்மளும் போகலாம் கொஞ்சம். ஓகே, கீழே வந்து திரும்ப நல்ல ஒரு கேவடா டார்ச் வேணும்டா. டார்ச் விச்சு வந்தானே ஓடுறா. பெரிய சம்பவமா? எழுதிட்டு வரலாமா? ஸ்ரீகித் டக்குனு ஸ்பான் பண்ணானே. யாருக்கு? ஒரு நிமிஷம் இருந்தா உன்னை கூட்டிகிட்டு வரேன்னா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, அவ்வளோ பெரிய சுகர் கேன் ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம ஃபார்மை பில்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் இந்த புதுசாக அப்டேட்டில் வந்துச்சு இல்லை கைஸ், இது பேர் என்ன, இந்த அந்த ஷெல்ஃப் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ திடீர்னு நாங்கள் கேவுக்குள்ளே செத்து போயிட்டோம்னா டக்குன்னு வந்து இங்கேருந்து டக்குன்னு கீழே இறங்கி வந்து எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம நிறையா அயன்லாம் கொண்டு வரனால ஃபர்னஸில் போட்டு ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ லூட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கா கைஸ் நம்மளுக்கு காட்டுறேன்.
நம்மளுக்கு இவ்வளோ அயன், டைமண்ட்ஸ், அயன் ஹோரு, லாபிஸ் எல்லாம் இவ்வளோ கிடைச்சிருக்கு கைஸ். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹார்ஸ் டேர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே எங்க இருக்கு பாருங்க. இது ஹார்ஸ் டேர்ன் பண்ணிட்டு வந்தது. அவங்க 2 பேரும் கீழே போய் ஏதோ ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. பேர் நம்ம கேட்க மறந்துட்டேன் guys. நான் வீட்டை பில்டு பண்ணிட்டு இருக்கும்போது கீழே போய் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் வந்து அது ஒன்று ப்ளஸ் அந்த ஆர்ஸோட ஆர்மர் ஒன்று, இங்கே ஒரு ஆர்மர் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நல்லா செட்டலான ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஃபர்னஸ் பண்ணுறதுக்குன்னா கீழே ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு இடம் வைக்கிறேன். இது வந்து ஸ்டார்டர் பேஸ் தான் கைஸ். இப்போ இன்னும் ஒரிஜினல் பேஸ் வந்து இனிமேல் தான் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் until then see you, bye bye guys.